நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல சற்று முன் தமிழகத்தில் 15 மிக முக்கியமான அறிவிப்புகள் வெளியாகி இருக்கு. ஸோ அது என்னென்ன அறிவிப்புகள் அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய அனைத்து பயனுள்ள தகவல்களும் உங்களை கரெக்ட் டைம்க்கு ரீச் ஆகும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். கட்டண விவரங்களை வெளியிடாத தனியார் பள்ளிகள் குறித்து ஜூன் 10ஆம் தேதிக்குள் அறிக்கை அனுப்ப பள்ளி கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. நாட்டில் உள்ள ஏடிஎம்களில் பண தட்டுப்பாடு நிலவுவதாக இந்திய வங்கிகள் சங்கத்திடம் ஏடிஎம் தொழில் கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. நார்வே செஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற முதல் இந்தியர் என்ற பெருமையை கிராண்ட் மாஸ்டர் பிரக்னானந்தா பெற்றுள்ளார். முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய உத்தரவுப்படி தமிழகத்தில் 717 டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டு விட்டதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. டாஸ்மாகில் காலி மது பாட்டில்களை திரும்ப பெறும் திட்டம் முழுமையாக மாற்றி அமைக்கப்படும் என்று ஐகோர்ட்டில் அரசு தெரிவித்துள்ளது. மேகதாதுவில் அணை கட்டுவதற்கு தமிழக அரசு அனுமதி அளிக்காது என்று அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். அணையை கட்டுவதற்கு மேற்கொள்ளப்படக்கூடிய பணிகளை முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் தடுப்பார் எனவும் அவர் கூறினார். மகளிர் உரிமை தொகையை 2500 ரூபாயாக உயர்த்துவது குறித்த அறிவிப்பு வரும் சட்டப்பேரவை கூட்டத்தில் இடம்பெறும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. அதற்கான நிதி ஆதாரங்கள் குறித்து ஆய்வு செய்து உடனடியாக அறிக்கை அளிக்க அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். ஆம்னி பஸ்கள் கிளாம்பாக்கத்தில் இருந்துதான் இயங்க வேண்டும் என்ற உத்தரவை சென்னை ஐகோர்ட் ரத்து செய்துள்ளது. அதிமுகவினர் தாவேகாவில் இணைவதற்கு இபிஎஸ் தான் காரணம் என்று அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். உழவர்களுக்கு குறுவை தொகுப்புடன் 5000 ரூபாய் மானியத்தையும் வழங்க வேண்டும் என்று தமிழக அரசிடம் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். தமிழக மின்சார வாரிய அலுவலகத்திலிருந்து திருடப்பட்ட ஹார்ட் டிஸ்குகளை 2500 ரூபாய்க்கு விற்பனை செய்தது போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது. இபி ஊழியர்கள் உதவின்றி மின் பயன்பாட்டை கணக்கிடும் ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தை கைவிட தமிழக அரசு முடிவு செய்துள்ளது. தென் மாவட்டங்களில் உள்ள ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு தமிழக அரசு டிஐஐசி மூலம் கடன் வழங்க உள்ளது. இதற்கான முகாம் ஸ்டார்ட் அப் டிஎன் நெல்லை அலுவலகத்தில் வரக்கூடிய 8ஆம் தேதி காலை 11 முதல் பகல் 12 மணி வரை நடக்கிறது. நார்வே செஸ் தொடரில் சாம்பியன் பட்டம் வென்ற பிரக்னானந்தாவுக்கு முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். 2011 மற்றும் 2016 இடைப்பட்ட காலங்களில் அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி பணம் பெற்றதாக எழுந்த புகாரில் செந்தில் பாலாஜி மீது இடி வழக்கு பதிவு செய்ய கவர்னரிடம் டிவிகே அரசு அனுமதி கோரியுள்ளது. கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் நம்புறோம். மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து இணைந்திருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.